எல்லா புகழும் சாயப்பாவுக்கே. சாய்ராம். நம்ம பார்க்குற பொருளெல்லாம் அழகாக இருந்தால் நம்மளுக்கு பிடிக்குதில்ல. அது ரோட்டில் போகும்போது நம்ம ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் வயசானவங்களாகட்டும் சின்னவங்களாகட்டும் குழந்தைகளாகட்டும் யாரை பார்த்தாலும் கொஞ்சம் அழகாக இருந்தால் நல்லா பிடிக்குதில்ல. ஆனால் அப்படி இல்லை. அழகுன்றது மனசில் தான் இருக்கே ஒழிய இந்த அழகு கொஞ்ச நாள் 30-35 வயசு ஆகும்போது சுருக்கம் விழுக ஆரம்பிக்கும். 16 வயசில் பார்க்கறது ஒரு அழகு, 23 வயசில் பார்க்கறது ஒரு அழகு, 30 வயசில் பார்க்கறது ஒரு அழகு. இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜும் மாறிட்டே இருக்கும்போது அழகும் மாறிட்டே இருக்கும். நம்மளுக்கு உருவமும் மட்டுமே அழகாக தெரிஞ்ச நமக்கு கொஞ்ச நாள் கழிச்சோன்ன மனசு மட்டும்தான் அழகுன்னு இந்த காலம் உணர்த்த ஆரம்பிச்சிருது. அதனால நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா யாதேனும் அழகா காண்பாய் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் வச்சுருக்கேன். யாதெனவும் அழகென காண்பாய் அப்படின்னு. இது யார் வச்சுருக்கான்னா என்னோட சின்ன பையன் தான் அவனோட இதில் வச்சுருக்கான். உண்மைதான். அது யோசித்து பார்த்தா நம்மளுக்கு அழகானவங்க கூட தான் மட்டும்தான் பேசுவோம் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம அந்த மாதிரி இருக்கிறவங்களையா தொலைவோம். ஆனால் அவங்கள பக்கா பொறுக்கிலாம் இருப்பாங்க. சரியா? எல்லாத்தையும் சொல்ல ஒரு சிலரை தவிர்த்து நம்ம யார் யாரெல்லாம் அழகாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தேடி போகிறோமோ அவங்கெல்லாம் நம்மளை முக்கால்வாசி உதாசீனப்படுத்தவர்களாக தான் இருப்பாங்க. இது சில பேர்த்துக்கு வாழ்க்கையில் நிஜமாகவே நடந்திருக்கும். இது உங்களுக்கே தெரியும். சரிங்களா? ஆனால் சில பேர் பார்த்திங்கன்னா அன்போட அழகாகவும் இருப்பாங்க. நம்ம மற்றவங்களோட அழகை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறதுக்குலாம் இல்லைங்க. நமக்கு நாம தாங்க அழகு. நம்ம கிட்ட இருக்கிறது யாருக்கிட்டையாவது இருக்குதா? உடல் உறுப்புகள் எல்லாமே யார்கிட்டையாவது இருக்கா? கிடையவே கிடையாது. நாம் நினச்சிட்ருக்கோம் நம்மக்கிட்ட இருக்கிற குறையெல்லாம் இது ஒரு குறையாகவே இருக்குது அப்படின்ற மாதிரி நினச்சிட்ருக்கோம். ஆனால் மற்றவங்களுக்கு அதை பார்க்கும்போது ஏக்கமாக இருக்கும். அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஏக்கமாக இருக்கும். சரியா? அது எல்லாமே அப்படி தான். அதாவது என்ன சொல்கிறேன்னா, முகம் இப்படி ரவுண்டாக இல்லாமல் நீட்டமாக இருந்திருக்கலாம், காது இப்படி இருந்திருக்கலாம், கை விரல் இப்படி இருந்திருக்கலாம், கை விரலில் கூட குண்டாக இருக்கிறது ஒல்லியாக இருக்கிறது அப்படி இருக்கும். சில பேர்த்துக்கு நெருக்கமாக இருக்கும், சில பேர்த்துக்கு ஷார்ட்டாக இருக்கும், சில பேர்த்துக்கு நீட்டமாக இருக்கணும். கால் விரல்கள் கூட அந்த மாதிரி இருக்கும், நெருக்கமாக இருக்கும், அகன்று இருக்கும். இந்த மாதிரிலாம் இருக்குது. நம்மலாம் இப்படி நினச்சி இது இப்படி இருந்திருக்கலாமே, அது அப்படி இருந்திருக்கலாமே, கொஞ்சம் நம்ம கலராக இருந்திருக்கலாமே, கொஞ்சம் முகம் இப்படி இருந்திருக்கலாமே, கொஞ்சமாக நிறையா முடி இருந்திருக்கலாமே, இப்படிலாம் நினச்சி இல்லாத ஒன்றுக்காக தான் ஏங்கி வருத்தப்பட்டுகிட்டே இருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே வருத்தப்படுற விஷயம் நம்ம அழகாக இருக்கணும் அப்படின்றது தான். ஆனால் திருநங்கைகள்லாம் இருக்காங்கல்ல, அவங்களாம் எவ்வளோ அழகாக இருக்காங்கல்ல. எல்லாருக்குமே அவங்கள பார்த்தா பொறாமையாக இருக்கும். இவங்க பாருப்பா எப்படி இருக்காங்க, இவங்களுக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது, பர்ஃபெக்டாக எல்லாம் பொருந்தி இருக்குது. மேக்கப் ஆகட்டும், முடியாகட்டும், எல்லாம் அவங்க ட்ரெஸ் சென்சஸ் ஆகட்டும், அவங்க அதாவது அவங்க எப்படி ட்ரெஸ் பண்ணுறாங்கன்றது முக்கியம் இல்லை, அவங்களுக்கு கட்டின அழகாக இருக்குல்ல, அதை கண் கூட நான் கேள்விப்பட்டிருக்கேன், பார்த்துருக்கேன். அவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் எல்லாமே நல்லா இருக்க மாதிரி தெரியும் எல்லாத்துக்கும். அதனால எல்லாருமே சொல்லுவாங்க, இவங்களுக்கு பாரு எப்படி இருக்காங்க, இவங்க பாரு எப்படி இருக்காங்க அப்படின்பாங்க. அதனால பார்க்குற எல்லாத்துக்கிட்டையுமே ஒரு அழகு இருக்குது அப்படின்றத நாம் ஏற்றுக்கணும். நாம் ரொம்ப அழகாக இருக்கோம் அப்படின்றதுனால மற்றவங்கள எகத்தாளமாக நினைக்கக்கூடாது. ஒரு காலகட்டத்தில் நம்ம அழகை வச்சு என்ன பண்ண போகிறோம், அவங்க பாரு எவ்வளோ திறமையாக வாழ்க்கையில் முன்னேறி இருக்காங்க, நல்ல நிலைமையில் இருக்காங்க அப்படின்னு அவங்கள பார்த்து ஏக்கப்படுற அளவுக்கு இந்த அழகு ஒன்றுமே இல்லாமல் போயிடுங்க. சூப்பரான ஒரு கதை உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா? மார்கழி மாதத்தில் காலையில் திவ்ய ரூப தரிசனத்தை, அதாவது விஸ்வரூப தரிசனம்பாங்க. அது என்னென்னா காலையில் கடவுளுக்கு அபிஷேக ஆராதனைகள் நடக்கிறதுக்கு முன்னாடி ஸ்க்ரீனை ஒதுக்கும் போது பார்க்குறோம்ல, அது விஸ்வரூப தரிசனம். நம்ம சினிமாவில் பார்க்குறது விஸ்வரூப தரிசனம்னா அவர் பிரம்மாண்டமாக எழுந்து நிற்கிற மாதிரி காட்டுவாங்கள்ல. ஆஞ்சநேயர், அதுக்கப்புறம் பெருமாள், விஷ்ணு, இவங்கெல்லாம் நாராயணன், இவங்கெல்லாம் பிரம்மாண்டமான உருவத்தை காட்டுவாங்க. இங்கே விஸ்வரூப தரிசனம்னா காலை வேளையில்
ஸ்க்ரீனு திறந்தோடனே இருக்கார்ல, அதுதான் விஸ்வரூப தரிசனம். அதை வந்து சேவிச்சா ரொம்ப ரொம்ப நல்லதுன்ட்டு நிறைய பேர் அந்த விஸ்வரூப தரிசனத்தை பார்க்கறதுக்காக கோயிலில் போய் காத்துட்ருக்காங்க. அப்போது ஒரு வேனில் வந்து நிறையா பேர் இறங்குறாங்க. பார்த்தா அவங்கெல்லாம் கண்ணு தெரியாதவங்க, சரியா? அவங்க வந்து ஒரு பக்கம் நிற்கிறாங்க, இவங்க மற்றவங்கெல்லாம் கோயிலுக்கு வந்தவங்களாம் இங்கே நிற்கிறாங்க. இந்த ஃபஸ்ட்டு வந்திருக்காங்கள்ல, அவங்கெல்லாம் பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. நம்ம இந்த விஸ்வரூப தரிசனத்தை தரிசிக்கிறதுக்காக வந்திருக்கோம், கடவுளோட அருளை பெறதுக்காக. ஆனால் இவங்க எதுக்காக வந்திருக்காங்க? இவங்களுக்கே கண்ணு தெரியாதே, இவங்க எப்படி போய் பார்க்க முடியும்? அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு டவுட் வருது. அப்போ எல்லாமே சாமி கும்பிட்டுட்டு போயிடுறாங்க. அப்போ அந்த குருக்கள் கிட்ட இவங்க கேட்குறாங்க, ஐயா இந்த மாதிரி நாங்கள் வந்து கடவுளோட அனுகிரகம் வாங்கிறதுக்காக இந்த மாதிரி நாங்கள் வந்தோம். ஆனால் அவங்க எதுக்குங்கய்யா வந்திருக்காங்க? அவங்களால எப்படிங்கய்யா பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அந்த குருக்கள் சொன்னாராம்மா, அவ்வளோ அழகான அற்புதமான வார்த்தைகள் அது. என்ன சொன்னாராம்மா, நீங்கள் கடவுள்கிட்ட அனுகிரகம் பெறத்துக்காகவும் ஆசீர்வாதம் வாங்கிறதுக்காகவும் வந்திருக்கீங்க. அவங்களும் அதே மாதிரி தான் வந்திருக்காங்க. ஆனால் என்ன, அவங்களுக்கு வந்து அவரை கடவுளை பார்க்கக்கூடிய வாய்ப்பு இல்லை தான். அவங்க மனசால் அதை உணர்வாங்க, சரியா? நம்மளுக்கு தெரியாத சில விஷயங்கள் கூட கண்ணுக்கு தெரியாதவங்களுக்கு தெரியும். ரெண்டாவது என்னென்னா, இப்போது அந்த கடவுள் இருக்கார்ல, அவர் வந்து இவங்களை பார்க்கலாம்ல, இவங்கனால தான் அவரை பார்க்க முடியாதே ஒழிய அவருனால இவங்கள பார்க்க முடியும்ல. அவருடைய கருணை விழினால இவங்க பார்த்தா இவங்களோட கர்மாக்கள்லாம் கரையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க இருக்கிற வரைக்கும் அவங்களோட தேவைகள்லாம் நிறைவேற்றப்பட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு உண்டான எல்லா ஆசீர்வாதங்களும் அந்த கடவுள்கிட்ட இருந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லுவார். அப்போ வந்து எல்லோரும் பிரமிச்சு போயிடுவாங்க. ஆமாம்ல, இவங்கனால தானே அவங்கள பார்க்க முடியாது, ஆனால் கடவுள்னால எல்லாத்தையுமே பார்க்க முடியல சரிநிகர் சமானமாக அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பார்த்துக்கோங்க, கடவுளோட முன்னிலையில் நம்ம எல்லாரும் சரிநிகர் சமானம்தான். இருக்கிறவன் இல்லாதவன், அதாவது வசதியிலையும் சரி இந்த மாதிரி குறைகள்லையும் சரி. அதனால் யாரையும் நீங்கள் குறையாக பார்க்காதீங்க, சரியா? எல்லாருமே அழகான, அறிவான, அன்பான, பண்பான குழந்தைகளாகத்தான் இருப்பாங்க, சரியா? என்ன சில குழந்தைகள்லாம் கொஞ்சம் வந்து இந்த குறைகளை வச்சு சொல்லும்போது அவங்களுக்கு சுல்லுன்னு கோபம் வரும். உடனே ஒன்று சொல்லிடுவாங்க, என்னென்னா இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரோசம் ஜாஸ்தி அப்படிம்பாங்க. அது ரோசம் இல்லைங்க. அந்த காலத்தில் வந்து அது ஒரு குறையாக சொல்லி 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 அந்த குழந்தைங்கள வந்து இரிட்டேட் பண்ணுறது. அதனால் அவங்களுக்கு உண்டான கோபம் தானே ஒழிய அவங்க இதை வச்சு எதுவுமே செய்யப்படலை. நான் சின்ன வயசில் இருக்கும்போது, ஸ்கூல் படிக்கும்போது இந்த மாதிரி கண்ணு தெரியாத ஒரு பொண்ணு இருந்துச்சு. அந்த பொண்ணு கூட எங்கே வேணாலும் போவேன். அதை வேறு கிளாஸுக்கு கூட்டிகிட்டு போவேன், எக்ஸாம் எழுதுறதுக்கு கூட்டிகிட்டு போவேன். அதனால அவங்க கூடவே இருந்தனால எனக்கு கொஞ்சம் அதெல்லாம் தெரியும். அவங்க ஹேண்ட் ரைட்டிங்லாம் பார்த்தா சூப்பராக இருக்கும். அதுக்குன்னே ஒரு படிப்பு இருக்காமா, அதுலேயும் ஒரு டிகிரி படிச்சிருக்கணுமாம்மா. என்னன்னு கேட்டான்னா, அது அது பேர் என்னமோ சொல்லுவாங்க. அதில் நுணுக்கி நுணுக்கி இப்படி பேப்பரில் வந்து ஓட்ட ஓட்டுற மாதிரி இருக்கும். வச்சு அந்த பொண்ணு எப்படி எழுதும் தெரியுங்களா? அது என்ன ஒரு திறமை! அது மாதிரிலாம் நம்மளால எழுத முடியுமா சொல்லுங்கள்? நம்மளால் ஒழுங்காக கையெழுத்தே எழுத முடியல, அவங்க அந்த மாதிரியே எழுதுவாங்க. அதாவது ஒரு பேப்பரில் வந்து ஒரு பேனால் ஒரு அமுக்கணும்னா எப்படி தெரியும்? அது புள்ளியாக இருக்காது. அது ஒரு பேனாலன்ட்டு இல்லைன்னா ஒரு 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 கம்பி மாதிரி இருக்கும். அதுக்கு அதை வச்சு அமுக்கணும்னா இதாகும். அந்த பின்னாடி சைடு பார்த்தா தூக்குன மாதிரி இருக்கும்ல பேப்பரில், அது மாதிரி எல்லா லெட்டர்ஸும் இருக்கும். அதுக்கு எப்படி தான் கடவுளே ஆண்டவனே அவர் எப்படி தான் இதெல்லாம் படைச்சாருன்னே தெரில. அதையெல்லாம் ஒரு எக்ஸாமாக எழுதி அதில் பெரிய டிகிரி வாங்குறவங்களாம் எத்தனை பேர் இருக்காங்களே. இதை விட ப்ரில்லியன்ட் என்ன இருக்க முடியும்? நம்ம சும்மா கம்னை வச்சுக்கிட்டு போகிற வரவங்களை கிண்டல் பண்ணிக்கிட்டு குறை சொல்லிக்கிட்டு அப்படியே இது பண்ணிக்கிட்டு அதே இடத்துல தான் இருக்கிறோம். ஆனால் அவங்கெல்லாம் படித்து நல்லபடியாக பெரிய இடத்துக்கு போயிட்டு தாங்க இருக்காங்க. அதனால் நம்ம யாரையும் குறை சொல்ல வேண்டாம், சரியா? எல்லாத்துலேயும் அழகு இருக்குன்னு அழகை ரசிக்க கற்றுக்கலாம். நம்ம காலையில் எந்திரிக்கும் போது 5 மணிக்கு 4 மணிக்கு எந்திரிச்சா வானம் இருக்குமே, அது ஒரு சூப்பரான அழகு. 5 மணிக்கு எந்திரிச்சா அது ஒரு அழகு, 6 மணிக்கு எந்திரிச்சா அது ஒரு அழகு. அதே மாதிரி நைட்டு வானத்தை பார்த்தாலும் சூப்பராக இருக்கும்.
நில ஒளியில் வந்து பௌர்ணமி நிலா ஒளியில் வந்து வானம் செம்மையாக இருக்கும். மாடியில் நின்று பார்க்கும்போது சூப்பராக இருக்கும். தென்றல் காசு வீசுறது ஒரு அழகு, குழந்தைங்கள ரசிக்கிறது ஒரு அழகு, பாட்டி வந்து பேசுறது ஒரு அழகு, தாத்தா பேசுறது ஒரு அழகு, அம்மா பேசுறது ஒரு அழகு. நம்ம அந்த குறிப்பிட்ட கால வயசில் நம்ம அனுபவிக்காத அழகு எல்லாம், அதாவது நம்ம பார்த்து ரசிக்காத அழகெல்லாம் நம்மளுக்கு வயசானதுக்கப்புறமா அந்த அழகெல்லாம் லைனாக ஞாபகத்துக்கு வருங்க. என்ன மாதிரி கூட நீங்கள் எல்லாருமே பேச ஆரம்பிச்சிருவீங்க. நிஜமாக தாங்க, எல்லாத்துலேயுமே அழகு இருக்குது. நம்ம அழகை ரசிக்க மட்டுமே கற்றுக்கலாம். சரியா? அதை துன்புறுத்தவோ அவமதிக்கவோ அந்த மாதிரிலாம் செய்யவே வேண்டாம். யாருக்கிட்டையும் குறைய பார்க்காதீங்க. சரிங்களா? அவங்கக்கிட்ட இல்லாத இது நம்மக்கிட்ட இருக்குது, நம்மக்கிட்ட இல்லாத ஒரு இது அவங்கக்கிட்ட இருக்குது. எல்லாத்துக்கும் ஒவ்வொரு திறமையும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நான் என்றைக்கு நீங்களாக முடியாது, நீங்கள் என்றைக்கும் நானாக முடியாது. அவரவர் திறமை அவரவருக்கு, அவரவரோட அழகு அவரவருக்கு. அதனால் எல்லாத்துலேயும் அழகை மட்டும் பாருங்கள். சரிங்களா? எல்லாத்தையுமே அழகாக நினைங்க. எதையும் உதாசீனப்படுத்தாதீங்க. சரியா? எந்த ஒன்றை உதாசீனப்படுத்துகிறோமோ அந்த ஒன்றே தான் திருப்பி நமக்கு வரும் அப்படின்றத மட்டும் மனசில் ஆணித்தனமாக பதிய வச்சுக்கிட்டு எதையும் உதாசீனப்படுத்தாமல் அப்படியே போயிட்டே இருக்க வேண்டிதான். எதையும் மிகைப்படுத்தவும் சொல்ல வேண்டாம், குறைப்படுத்தியும் சொல்ல வேண்டாம். ஓகே, நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பண்ணிட்டு போயிட்டே இருந்தோம்னா எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு உண்டான வேலைகள்லாம் நடக்கும். ஜெய் சாய்ராம். சாயப்பாவின் திருவடிகளே சரணம்.